Hello friends, welcome to Ka & Co. Actually, இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மெடிக்கல் ஸ்கூல் இன் கொரியா படிக்கலாமா, படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ ஃபீ, அதெல்லாம் கேட்குறீங்க. மற்றவங்க என்ன கேட்பாங்கன்னா மெடிக்கல் ஸ்கூல் கொரியாவுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து எப்படி கிராஜுவேட் ஆகிறது, படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் டைரெக்டாகவே நான் இங்கே படிக்கணும், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே வந்து அந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க மெடிக்கல் ஃபஸ்ட் இயர் படிக்கணும், கொரியா வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் அன்யம். அண்ட் என்கிட்ட வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்குற ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லைக் மெடிக்கல் ஸ்கூல் படிக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். கொரியாவில் மெடிக்கல் ஸ்கூல் படிக்கிறதுக்கு நான் டோட்டலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பத்தாததுக்கு இங்கே வந்து எப்படி ப்ரொசீஜர் இருக்குது மெடிக்கல் ஸ்கூலுக்கும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இங்கே கொரியாவில் வந்து லாங்குவேஜ் கொரியன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு கொரியன் வந்து நேட்டிவ் லெவலுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்ய போகிறீங்க டாக்டரா. தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ள உங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரில, ஹிந்தி மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வந்து கிராமத்துலேருந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்டராக இருக்கக்குள்ள உங்களை பார்க்க வராங்க. அப்போ வந்து உங்களால் உங்களுக்கு வந்து லைக் சர்வீஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது, ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். ஓரளவு நீங்கள் இங்கிலீஷை வச்சு அப்புறம் இருக்கிற உங்கள் பியூனோ உங்கள் கூட யார் அசிஸ்டண்ட்டாக போடுறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய மேத்தடை வந்து நீங்கள் கன்வே பண்ணிடலாம். அது வந்து நம்ம ஊரில். கொரியாவில் அப்படி கிடையாது. கொரியாவில் 90% மேலே எல்லா கொரியன்ஸ்க்கும் கொரியன் மட்டும்தான் தெரியும். ஸோ யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியும். சில ஓல்டு ஜெனரேஷன் பீப்புள் மேபி அதுவும் ரொம்ப கம்மி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். பத்தாவதுக்கு இங்கே சைனீஸும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் கொரியன் நல்லா பேசுவாங்க. ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. யாருமே உங்களுக்கு நல்லா அப்படியே இங்கிலீஷ் வர பேஷண்ட் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சு வர போகிறதில்ல. அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நேட்டிவ் லெவல் கொரியன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு இன் கொரியா வேலை செய்ய முடியும். இது வந்து நீங்கள் மெடிக்கல் கொரியாவில் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் லைக் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம இங்கே வேலை செய்ய போகிறோம், பேஷண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் சர்வ் பண்ணுவீங்க கொரியன் தெரியல அப்படின்னா? அதுக்குன்னு உங்களுக்கு 24 hours வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் போட்டு நீங்கள் சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நேட்டிவ் லெவல் கொரியன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே கொரியாவில் நீங்கள் மெடிக்கல் ஸ்கூல் சேரணும் அப்படின்னா மெடிக்கல் ஸ்கூல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 years வந்து மெடிக்கல் ஸ்கூல் டியூரேஷன். ஸோ இந்த 6 yearsல ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ரீ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ மெடிக்கல் ஸ்கூல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஹியூமனிட்டிஸ், சைக்காலஜி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் பயாலஜி, அது மாதிரி ஜென்ரல் ஸ்டப்ஸ்லாம் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் 4th yearலேருந்து 6th year வரைக்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்கூல், ஆக்சுவல் மெடிக்கல் ஸ்கூல், தியோரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த தியோரட்டிக்கல் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5th year நீங்கள் போனோடனே 5th yearலேருந்து ஒரு 1.5 வருஷம் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிளினிக்கல் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வருவீங்க. லைக் பேஷண்ட்ஸை போய் பார்ப்பீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் படிச்சாகணும். ஸோ இது இந்த 6 yearsக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாரினராக உள்ள வரீங்க, இல்லைனா கொரியனாக உள்ள வரீங்க, மெடிக்கல் ஸ்கூல் உள்ள வர போகிறீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபாரினராக இருந்தால் நீங்கள் லெவல் 5 டாபிக் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். டாபிக்னா டெஸ்ட் ஆஃப் கொரியன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ கொரியன் லாங்குவேஜ் வந்து லெவல் 5 ஆர் ஹையர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு சாட் எக்ஸாமும் டாஃபல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியா வந்து நான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கண்ட்ரி. நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம பேச மாட்டோம் இல்லையா, நம்ம மதர் லாங்குவேஜ் வந்து வேறு வேறு. ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே டாஃபல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சாட் எக்ஸாமும் வந்து நீங்கள் எழுதணும். இந்த சாட் எக்ஸாம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கொரியன்ஸும் எழுதுவாங்க, ஃபாரினர்ஸ் உள்ள மெடிக்கல் ஸ்கூல் உள்ளே வரணும் அவங்களும் எழுதுவாங்க. ஸோ சிசாட் எக்ஸாம் வந்து கொரியனில் அட்டென்ட் பண்ணணும். லைக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொரியனில் இருக்கும், நீங்கள் ஆன்சர்ஸும் கொரியனில் எழுதி ஆகணும்.
இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் டாஃபில் அதுக்கப்புறம் டாபிக் இந்த 3த்துலேயும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை மெடிக்கல் ஸ்கூலுக்குள்ளேயே எடுப்பாங்க. ஸோ இது வந்து பிலிமினரி. இந்த 3 எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணியா இருக்கணும். இந்த பாஸ் பண்ணோடனே உங்களை வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்குள்ளே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீ மெடிக்கல் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொரியன் படிக்கல, உங்ககிட்ட டாஃபில் லெவல் சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸாவது எடுக்கும், 2 to 3 இயர்ஸாவது எடுக்கும் அந்த கொரியன் ப்ரொஃபிஷியன்சி டாபிக் TOPIK அந்த டாபிக் லெவல் 5 சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு மினிமம் 2 இயர்ஸாவது ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 இயர்ஸ் மெடிக்கல் ஸ்கூலில் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் படிக்க போகிறது 6+ ஒரு நம்ம மினிமம் 2 இயர்ஸே எடுத்துப்போமே 8 இயர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு இந்த டோட்டலாக இந்த படிப்பு முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பாஸ் ஆகி உள்ளே வந்தோடனே CSAT கொரியனில் பாஸ் ஆகணும். மெடிக்கல் ஸ்கூல் உள்ளே வர முடியாது, உள்ளே வரத்துக்குள்ளே CSAT டாஃபில் டாபிக் இந்த 3த்தையும் நீங்கள் பாஸ் பண்ணோடனே உள்ளே வருவீங்க. 2 இயர்ஸ் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்ஸும் 4 இயர்ஸ் வந்து மெடிக்கல் கோர்ஸும் படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் 6th இயர் அந்த ஃபைனல் இயர்லாம் முடிக்கக்குள்ள நீங்கள் டாக்டராக வேலை செய்யணும் கொரியாவில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணி நேஷ்னல் லெவல் லைசன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் கொரியாவில் நீங்கள் டாக்டராக வேலை செய்ய முடியும். அந்த லைசன்ஸ் எக்ஸாம் பேர் வந்து பார்த்தோம்னா KMLI கொரியன் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம்னு நினைக்கிறேன். KMLEO அந்த பேர் வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஸோ ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியனில் தான் இருக்கும். ஸோ ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாமுக்கே வந்து போய் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டால் நீங்கள் அதை மறுபடியும் எழுதிட்டு இருக்கணும். ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா மெடிக்கல் எக்ஸாமிங் எழுதுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ் நடத்த பொறுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியனில் தான் இருக்கும். டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டவ்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே கொரியனில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொரியாவில் இருக்கீங்க, அவங்களோட மதர் லாங்குவேஜ் வந்து கொரியன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கொரியனில் படித்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல் லைசன்சிங் எக்ஸாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டாக்டராக வேலை செய்ய முடியும். ஸோ நீங்கள் டாக்டராக இங்கே ஒரு கிளினிக் வச்சு நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப்பை வந்து நீங்கள் பண்ணியாகணும். அதுவே நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 3 to 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்புறம் தான் ஸ்பெஷலைசேஷன் வைக்க முடியும். பத்தாததுக்கு நீங்கள் ஒரு ஃபாரினராக இருக்கிறதுனால நீங்கள் இங்கே தனியாக கிளினிக் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறையா டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாகணும். நிறையா விசா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. எனிவே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிங்கனாலும் இப்போ கொரியன்ஸ் வந்து உங்ககிட்ட பார்க்க வருவாங்கன்னா உங்கள் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாரினர். மேபி இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் மேபி உங்ககிட்ட வரலாம். அதுவும் நீங்கள் ஜென்ரல் மெடிசன் படிச்சிருந்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கொரியன்ஸ் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு அமெரிக்கன் டாக்டர் வந்து உட்காந்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து சும்மா ஒரு சாதா ஒரு ஜென்ரல் மெடிசனுக்காக போகிறீங்க, இரும்பல் அப்படின்னு அவர்கிட்ட போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து அவர்கிட்ட போகிறதுக்கு பதில் ஒரு தமிழ் பேச தெரிஞ்ச ஆள்கிட்ட நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே கேட்டு பாருங்கள். நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க. நம்ம மொழி தெரிஞ்சவங்ககிட்டே நம்ம போய் பேசினா நல்லாயிருக்கும், டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு தான் வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஆல் ஹியூமன் தாட்ஸ் அதுதான். ஸோ நீங்கள் கொரியாவில் ஒரு ஃபாரினராக கிளினிக்கல் செட் பண்ணீங்க அப்படின்னா சான்சஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் எவ்ரிதிங் உங்கள் லைஃபே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட்டாக ஆகும். அதனால தான் வந்து கொரியாவில் ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவங்க மெடிக்கல் எக்ஸாமே வந்து ஒரு வருஷமும் பாஸ் பண்ணதே ஒரு லைக் ஒரு 1 2 3 பேர், சில வருஷம்லாம் 0 பேர் பாஸ் ஆகிருக்காங்க ஃபாரினர்ஸாக இருந்துக்கிட்டு. ஸோ யாருமே பாஸ் ஆனது கூட கிடையாது அந்த மெடிக்கல் எக்ஸாம். அது மாதிரி சில வருஷங்கள்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொரியன் லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் லெவலுக்கு தெரிஞ்சாதான் உங்கள் புக்ஸ் படிக்க முடியும். அதே மாதிரி லைக் கிளினிக்கல் ரவுண்ட்ஸ் போக்குள்ள டாக்டர் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும். டாக்டர் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஃபாரினராக இருக்கிறதுனால, நீங்கள் ஒரே ஃபாரின் ஸ்டூடெண்ட் உங்கள் பேச்சில் இருக்கிறதுனால உங்ககிட்ட இங்கிலீஷ்லலாம் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட கொரியனில் தான் கேட்பாங்க. ஏன்னா அது ப்ராக்டிக்கல் ஒர்க் ஃபீல்ட். நீங்கள் கொரியனில் லைக் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணி ஆகணும்.
உங்களுக்கே தெரியும் தமிழ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தமிழ் இருக்குது. அது மாதிரி கொரியன்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லாங்ஸ் ஆஃப் லைக் கொரியன் ஸ்பீக்கிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து யோசிங்க. அண்ட் மெடிக்கல் ஃபீ லைக் காலேஜ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி ஏதாவது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அளவுக்கு மெடிக்கல் ஸ்கூல் இன் கொரியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லைக் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டடி இன் கொரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கூல். நிறைய பேர் லோன்லாம் எடுத்து படிப்பாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர் படிக்கிறது ரொம்ப காசு அதிகம் இல்லையா? எல்லா ஊர்லேயும் அப்படி தான். இந்த ஊர்லேயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ இன்ஜினியரிங்க்கு கிராஜுவேட் ஸ்கூல், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ ஒரு செமஸ்டருக்கே நான் வந்து விதவுட் ஸ்காலர்ஷிப், நான் சொல்கிறது எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து $6,000 எடுக்கிறாங்க. ஒரு செமஸ்டர் ஃபீ நான் பே பண்ணது $6,000 விதவுட் ஸ்காலர்ஷிப். நீங்கள் வந்து மெடிக்கல், அதுவும் அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் கொரியாக்குள்ளே படிக்க வரீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரணும்? நம்ம ஊர்லேயே யாராவது மெடிக்கல் படிக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் தராங்களா? கிடையாது. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை தவிர வேறு எந்த ஸ்காலர்ஷிப்புமே கிடையாது. அதுவும் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம ஊரில் ஃபாரினர்ஸுக்கே தருவாங்களான்னா இல்லை, நம்ம ஊரில் தரதில்லை. ஸோ மேபி தந்தால் ரொம்ப லைக் ஸ்லைட் பர்சன்டேஜ். அதுவும் நீங்கள் இந்த கொரியாவில் வந்து ஏதாவது எனக்கு தெரியல, ஏதாவது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருந்து நீங்கள் உள்ளே வந்து படிக்க செலக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் ஹைலி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த மேபி இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கலாம். அதுவும் ஸ்காலர்ஷிப் இருக்கானா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. மேபி இருந்துச்சுன்னா இதுதான் சினாரியோ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டாபிக் நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து ஹை ஸ்கூல் இன் கொரியா. லைக் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நான் கொரியாவில் வந்து ஹை ஸ்கூல் படிக்க விருப்பப்படுறேன், நான் வந்து இப்போ 8th படிக்கிறேன் 10th படிக்கிறேன், எனக்கு கொரியாவில் வந்து ஹை ஸ்கூல் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அப்படி அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கெலாம் வந்து எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்கீங்க. நம்ம ஊர்லேயே நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் படிச்சுட்டு நீங்கள் வந்து கர்நாடகாவோ ஆந்திராவோ போயிட்டு அங்கே போய் அவங்க லாங்குவேஜில் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஸ்கூல் மாற்றினாலே எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொரியா வந்து கொரியன் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேட்டிவ் லெவல் கொரியன் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கே புக்ஸ் எல்லாமே வந்து கொரியனில் தான் இருக்கும். லைக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், நீங்கள் எழுத போகிற தியரி ஆன்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் நடத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரியனில் தான் இருக்கும். நீங்கள் கொரியன் ஹை ஸ்கூல் ட்ராமாஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இல்லை இங்கிலீஷ்லாம் இங்கே பேச மாட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடையாது, நிறைய பேர் பேசுறது இல்லை. நம்மளுக்கு எப்படி நம்ம தமிழ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கோ அதே மாதிரி இங்கே கொரியன் மீடியம் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அதுக்குன்னு டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் எதுக்கு தனியாக நிறையா இங்கிலீஷ் மீடியம் இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜ் பேசப்படுது. அதனால இங்கிலீஷும் ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜ். அந்த ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நம்ம போய் ஏதாவது வேலை செய்யணும், பேசணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இங்கிலீஷை வந்து நம்ம ஊரில் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்கோம். அதனால நம்ம ஊரில் நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் கொரியாவில் அப்படி கிடையாது. கொரியாவில் ஒஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கொரியன் தான். அதனால புக்ஸு, ஹை ஸ்கூல் புக்ஸு, எக்ஸாம் எழுத பொறுத்து டீச்சிங் எல்லாமே உங்களுக்கு கொரியனில் தான் இருக்க போகுது. இல்லை நான் வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க போகிறாலாம், தாராளமாக படிக்கலாம். ஸோ லைக் அக்னாலேஜ்டு லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் இங்கே அதிகமாக இல்லை, கொஞ்சம் இருக்குது. அந்த அக்னாலேஜ்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் கொரியாவில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைக் யூ ஷுட் பி லைக் சூப்பர் ரிச். ஏன்னா இங்கே கொரியன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். எப்படின்னு சொல்லுறதுனா, மேபி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஸ்கூல் செமஸ்டர் லைக் 6 months அந்த ஒரு செமஸ்டருக்கே லைக் அரவுண்டு நீங்கள் வந்து $6,000 to $10,000 வரைக்கும் கட்ட வேண்டியதாக இருக்கும். லைக் 6,000 to 10,000னா இங்கே வந்து நான் இந்தியன் அமௌண்ட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பத்தாததுக்கு உங்களுக்கு லிவிங் காஸ்ட் இருக்குது. லிவிங் காஸ்ட் ஒரு மாதத்துக்கு நீங்கள் காலேஜ் ஸ்கூல் கேஃபெட்டேரியாலே வந்து வாங்கி சாப்பிட்றீங்கனால ஒரு மாதத்துக்கு மினிமம் உங்களுக்கு 500 ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு நிறையா லைக் பிளா ஹெல்த் இன்சூரன்ஸு லைக் எக்ஸ்ட்ரா மணிலாம் நிறையா தேவைப்படும். ஸோ அந்த 6 மாதம் டைம் ஸ்பென்லே நீங்கள் வந்து லைக் நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். பத்தாவதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்லாம் இங்கே கூப்பிடுவாங்க, அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வரணும். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறீங்கன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். லைக் தெர் ஆர் ஸோ மெனி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து
ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரியே நீங்கள் போய் ஹை ஸ்கூல் படிக்க முடியாது. ஸோ ஹை ஸ்கூலர்ஸ் என்கிட்ட கேட்குறவங்கலாம் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹை ஸ்கூல் கொரியாவில் வந்து படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நேட்டிவ் லெவல் கொரியன் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், நிறைய ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மாறி போய் படிக்க போகிறீங்கன்னா ரூல்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. தேர்ட், இங்கே உங்களுக்கு லைஃப் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபோர்த், லைக் மோர் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் ஆர் தேர். எக்ஸாமுக்கு எப்படி போகிறது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது, இந்த ரிசல்ட்லாம் எங்கே போட போகிறாங்க, அதுவே நம்ம பேரண்ட்ஸ் ஸ்கூலில் கேட்டு பேரண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு அப்படி தான் படிக்கிறோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால ஸ்கூலிங் முடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்கு எதுக்கு ஹை ஸ்கூல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரணும்? நம்ம ஊர்லேயே வந்து எந்த ஸ்கூலுமே வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் தரதில்லை. அதுவும் ஃபாரினராக இருந்தால் தரதில்லை. காசை எடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர வந்து ஃப்ரீயாக படிங்க அப்படின்லாம் சொல்லுறதில்ல. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் நம்ம ஊரில் ஃப்ரீயாக படிக்க முடியும். அதே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ ஃப்ரீயாக வந்து படி அப்படின்னு ஸ்காலர்ஷிப் தந்திருந்தா அது ரொம்ப பெக்யூலியர் அன்எக்ஸ்பெக்டட் கேஸாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கேட்டகரிஸில் வரலைன்னா கண்டிப்பாக லைக் ஹை ஸ்கூல் வந்து எந்த கண்ட்ரிலுமே மாறி படிக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதனால இந்த ரீசன்ஸ்னால தான் நான் எந்த ஸ்டூடெண்ட்கிட்டமே நீங்கள் மெடிக்கல் வந்து கொரியாவில் படிங்க அப்படின்னு ஷியோராக நான் சொல்ல மாட்டேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து இங்கே படிங்க, ஜஸ்ட் உங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நீங்கள் வந்து என் சப்ஸ்கிரைபர் நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஸோ நான் எனக்கு முன்னாடியே கேட்ட ஹை ஸ்கூலர்ஸ் மெடிக்கல் ஸ்கூல் பற்றி என்கிட்ட ஏற்கனவே கேட்டவங்க எல்லாருக்குமே நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபாரினராக நீங்கள் வந்து இங்கே மெடிக்கல் ஸ்கூல் படிக்கணுனாலும் உங்களுக்கு நிறையா வருஷம் ஆகும். பத்தாததுக்கு ஆஃப்டர் நீங்கள் முடிச்சுட்டு லைசன்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வேலை செய்யணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாங் டைம் ஆகும். அதுவே ஹை ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு லைக் அடுத்த தடவை வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஸ்பீடாக இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புவேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுறது தான் வந்து என் ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா நான் வந்து ஃபோன் வாங்கினதே காலேஜ் லாஸ்ட் இயரில் தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த தங்கிலீஷில் டைப் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு ஸ்பீடாக வராது. ஸோ நான் தங்கிலீஷில் டைப் பண்ணி படிக்கிறதே எனக்கு லேட் ஆகும். ஸோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா அம்மாக்கே நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி தான் அனுப்புவேன். ஸோ நான் டைப் பண்ணுறது உங்களுக்கு புரியல ஏதாவது இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து பொறுமையாக வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். இல்லைன்னா என் மெசேஜஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஏன்னா அது என்னுடைய ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, signing off, Kanko. Annyeong.